பாசம் அப்படிங்கிறத நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய புரிதல்ல இருந்து வெளிப்படுத்தலாம். பாசம் பாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய புரிதலில் இருந்து? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அன்புன்னது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யுதுங்க ஐயா. அது எதிர்பார்ப்போட செய்யுது பாசம். நான் என்னுடைய புரிதல் எப்படி இருக்குங்க ஐயா? எதிர்பார்ப்போட இருக்கிற அன்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. சரி, ஆமாங்க ஐயா. சரிங்க, நல்லது நல்லது. வேற யாராவது? ஐயா, உறவுகளிடத்துல நம்ம காட்டுறது நம்ம எதிர்பார்க்கிறது. உறவுகள்கிட்ட நாம ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்துறோம், அவங்க கிட்ட நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த தன்மைய பாசம் அப்படின்னு சொல்லலாங்கிறீங்க. ஆமாங்க ஐயா. சரி, வேற ஏதாவது? வேற ஏதாவது இது இல்லாம? என்னங்க ஐயா? வெங்கடேசன் ஐயா, சொல்லுங்க. அன்புங்கிறது வெளிப்பாடுங்க ஐயா. பாசங்கிறது ஏதாவது ஒண்ணு பிரதிபலனா எதிர்பார்க்கிறதா என்னுடைய புரிதல் ஐயா. எதிர்பார்க்கிறது. இது இல்லாம வேற ஏதாவது கருத்து? பாசம்ங்கிறத வேற எங்கேயாவது வேற எதுலயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இல்லாம இப்ப இவங்க அதாவது இவங்க சொன்னது இல்லாம பாசம்ங்கிறத வேற எதுலயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவுமே எதிர்பார்க்கறதுதான் ஐயா பாசம். இப்போ ஒரு நம்ம வீட்டுல தாய் வளர்க்குறோம், செல்லப்பிராணி வளர்க்குறோம், அதுக்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்கல, ஆனா நம்ம பாசமா இருக்கோம், அன்பா இருக்கோம் இல்லைங்களா? ஆஹா, அன்பா இருக்கிறோம் பாசமா இருக்கிறோம் ரெண்டு இருக்குது. அன்பு வேற, பாசம் வேற. எதிர்பார்ப்பு இல்லைன்னா அது பாசம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நீங்க அது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறதான்னு சொல்றீங்க. சரி, அதையும் பார்ப்போம். நான் வேற எதுலயாவது சொல்லுங்க. பாசம்ங்கிறது பற்றோட இருக்கிற மாதிரி இருக்கு. பாசம் பற்று. பற்றுனா என்னன்னு கேட்க வேண்டியிருக்கும். முதல்ல பாசத்துக்கு வந்துருவோம், அப்புறமா பேசலாம். சரி, மற்றவங்க. இந்த பாசம்ங்கிற வார்த்தைய வேற எதுலயாவது கேட்டிருக்கீங்களா? வேற எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? யமன் பாச கயிறும்பாங்க. இப்பதான் விஷயத்துக்கே வர்றீங்க. ரைட். பாசம்ங்கிறத யமனுடைய பாச கயிறு அப்படிங்கிற இடத்துல பாசங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம் அப்படிங்கிறாங்க. ரைட். இன்னும் வேற ஏதாவது? சரி, நம்ம விஷயத்துக்கு வந்தெல்லாம் நினைக்கிறேன். இந்த வார்த்தைக்கு தான் நான் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருந்தேன். அதனால விஷயத்துக்கு வந்தெல்லாம் நினைக்கிறேன். யமன் அப்படின்னு யாரையோ சொல்றாங்க இல்லையா? நம்ம பார்த்துருக்கோமா என்னன்னு தெரியல, அந்த ஆளை பார்த்துருக்கிறோமா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, அதை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் உரையாடலாம். யமன் எதற்காக நம்மளை நோக்கி வராரு அப்படின்னு சொல்லப்படுது? உயிரை எடுத்துக்கிறதுக்காக. யமன் வர்றது உயிரை எடுக்கிறதுக்காக. அவர் எதை வச்சு உயிர் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க? பாசக்கயிறு தாங்க. பாசக்கயிறு. அது என்ன மாதிரி கயிறா இருக்கும்? பருத்தி பஞ்சு இல்ல பருத்தியில செஞ்சதா இருக்குமா, தேங்காய் நார்ல செஞ்சதா இருக்குமா, என்ன மாதிரி கயிறா இருக்கும்? அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கோமா நம்ம? பாசக்கயிறு, உயிரை வாங்கக்கூடியது பாசக்கயிறு. சினிமால காமிச்சதற்கும் ட்ரெயின் எப்படி அறுபடாதோ, பட்டம் கட்டினா எப்படி அறுபடாதோ அந்த மாதிரி அறுபடாத ஒரு கயிறா சினிமால காட்டப்பட்டதுனால அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்திருக்காங்க பாசா கயிறு அப்படிங்கிறது. சரி, பரவாயில்ல. இப்போ உயிர் எடுக்கிறதுக்கு வரக்கூடிய நபர் யமன். அவர் எதை வச்சு உயிர் எடுப்பாரு அப்படின்னு சொன்னா பாசக்கயிறை வச்சு. கயிறுங்கிறது கட்டுறதுக்கானது, சரிதானே? அப்போ அவர் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு கயிறு வச்சிருக்கிறாரு. அது கயிறு எந்த கயிறு அப்படின்னு சொன்னா பாசக்கயிறு, பாசம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க உறவுகள்கிட்ட சொன்னீங்க இல்லையா, நான் அன்பை வெளிப்படுத்துறேன். ஒரு எதிர்பார்க்காம வெளிப்படுத்துறதுக்கு பெயர் அன்பு, எதிர்பார்க்கறதுக்கான சூழல் வந்துருச்சுன்னா அது பெயர் பாசம் அப்படின்னு நம்ம ஒரு ஐயா சொன்னாரு. ஒருத்தர் இல்லைங்க, அன்பு பாசம் ரெண்டுமே எதிர்பார்க்காம
வெளிப்படுத்துறது தான் நம்ம பிராணிகள்கிட்ட கூட அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அன்பு பாசம் ரெண்டும் ஒன்னான்னா ரெண்டும் ஒண்ணு இல்லை. ரெண்டும் ஒன்னா இருந்தா ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு சொல்கள் அங்க தேவைப்படாது. அதனால அது வேற தன்மை, இது வேற தன்மை. இந்த பாசம் அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு. என்ன அளவு இருக்குன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உறவுகள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் இருக்கு. அது ஒரு அளவு. இவங்க கிட்டதான் நீங்க ஒரு சில செயல்களை செய்வீங்க, ஒரு சில செயல்களை எதிர்பார்ப்பீங்க. அன்புங்கிறதுக்கு அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு அளவீடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அன்பும் சரி, பாசமும் சரி, இன்னும் வேற என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சரி, இது எல்லாமே உங்களுடைய அந்த நான் எனும் உணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு நிலையோ அல்லது உணர்ச்சி நிலையோ அப்படி புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம இன்னும் கூட தெளிவா உரையாடுவோம். அந்த அந்த உணர்வு நிலையில ஏற்படுத்திக்கக்கூடிய மாற்றம் தானே தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறேன், நான் ஒருத்தர் மேல கோபத்தை காட்டுறேன், வெறுப்பை காட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துறீங்க, அப்படிதானே அது பொருள்? அல்லது இல்லாத ஒண்ண யாருக்கா ஒருத்தர் கொடுக்க போறீங்களா? தான் கொடுக்க போறோங்க. அப்ப வெறுப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு உங்களுடைய அந்த உணர்வு நிலையில ஏற்படுகிற ஒரு மாற்றம். கோபம் என்பது அதே போல வேறு விதத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதே போல வருத்தமோ, கவலையோ, பயமோ, அதே போல மகிழ்ச்சியோ, அப்படி உருவாகிற அந்த வெளிப்பாடுதான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அது உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது, அவ்வளவுதானே தவிர நீங்க அந்த உணர்வாக இருக்கிறது தெரியாம நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அடுத்தவங்களுக்காக அதை வந்து கொடுக்குறேன், அடுத்தவங்க கிட்ட நான் அதை வெளிப்படுத்துறேன், அடுத்தவங்களுடைய செயலுக்கு அல்லது அடுத்தவங்களுடைய அந்த இயல்புக்கு நான் வந்து வெளிப்படுத்துறதாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. சரிதானே? அப்போ அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அந்த தன்மையை குறிக்கக்கூடியது. பாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுல, ஒரு குறிப்பிட்ட தன்மையில நீங்க இருக்கிற போது, அதாவது இதை வந்து நிர்ணயம் பண்றது மற்றவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளுடைய புரிதல்ல இருக்கிறோம். அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுதுன்னா அது தெளிவாயிடும். ஏன்னா இப்ப இந்த உணர்வு நிலையில நம்மளுடைய உணர்வு நிலைன்னு ஒண்ணு இருக்குது, மற்றவர்களுடைய உணர்வு நிலையில நாம இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே போலதான் உணர்ச்சி நிலையில இந்த உணர்வு உணர்ச்சி எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உணர்வுன்னும், வருத்தத்தையும் வேதனையும் உருவாக்குறது இருக்குல்ல, இப்ப கவலை, பயம், கோபம், வெறுப்பு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாம் வந்து உணர்ச்சி என்னும் புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இப்ப நாம என்னவாக இருக்கிறோம்னா, மற்றவர்களுடைய செயலால், மற்றவர்களுடைய வெளிப்பாடால். செயல் வெளிப்பாடுன்னு ரெண்டு விதமா சொல்றேன். என்னன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க, அதற்கு வந்துட்டு அவங்க சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுடைய செயல். ஒரு பொருள் கேக்குறீங்க, அந்த பொருளை நான் எடுத்து தர மாட்டேன், நான் எடுத்து தரல அப்படிங்கிறாங்க. அல்லது உங்ககிட்ட அவங்க விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்த பொருளை இது பயன்படுத்தி தான் அவனு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது வந்து செயல். அவங்க வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு தன்மை மாற்றத்தால அல்லது ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி அவங்க சிந்திச்சுட்டு இருக்கிற போது அவங்களுக்குள்ளார ஏற்படுகிற ஒரு உணர்வு அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுறதா இருக்கு. அதை வந்து உங்களுக்காக அவங்க செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட அதை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க அவங்களாக இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஏதோ ஒரு உணர்வுல, உணர்ச்சியில ஆழ்ந்து சிக்கி இருக்கிறாங்க, அந்த தன்மையில இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து அது வெளிப்படுது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு. இப்ப இதே போலதான் உங்ககிட்டயும் இருக்குது.
அப்போ இந்த உணர்வு உணர்ச்சிங்கிறத 2 விதமா புரிஞ்சுக்கலாம். பிறருடைய உணர்வு உணர்ச்சி, தன்னுடைய உணர்வு உணர்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுல விருப்பு வெறுப்பின்றி கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுகிற போது நம்மளை கவனிக்கிற தன்மை நம்மளுடைய இயல்பை உணர்கிற தன்மை கூடுதலாகுது, விரைவாகுது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் முந்தைய பயணங்கள்ல இல்லையா? அப்ப அந்த மாதிரி நாம அந்த விருப்பு வெறுப்பு, அதாவது ஒண்ணு எதிர்பார்க்கிறது, நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அதற்கு ஒரு எதிர்த்தன்மையை வெளிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அல்லது அந்த எதிர்த்தன்மைக்கு நம்ம போறதுன்னு இருக்குல்ல, அது ரெண்டும் இல்லாம இருக்கிறது தான் அகங்காரத்துல அந்த நம்ம என்ன சொல்றது, செயலை மட்டும் செஞ்சுட்டு கவனத்தோட இருந்து நம்ம வேறு எந்த ஒரு தன்மைக்கும் மாற்றம் அடைஞ்சிக்கல, நாமளாக இருக்கிறோம் அப்படின்னு பொருள். சரிங்களா? அந்த நிலைமைக்கு நாம வரலன்னா நாம என்னவாக இருப்போம் அப்படின்னா யமனின் பாசக்கயிறில் சிக்கியவர்களாக இருப்போம். யமனின் பாசக்கயிறு அப்படின்னா என்ன அர்த்தம்? யமன் எதுக்கு வராரு? யமன் எதுக்கு வராருங்க? உயிரை வாங்கறதுக்கு வராரு. சரிதானே? உயிரை வாங்குறதுன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, அல்லது உங்களை என்ன சொல்றது, உங்க வேலையை செய்ய விடாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? இடையூறு, ரொம்ப இடையூறு பண்றாங்க. என்ன சொல்லுவீங்க? உயிரை வாங்குறாங்க அப்படின்னு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இயல்பை மாற்றம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல் செய்வதும் உயிரை வாங்குவது. சரியா? இதுல நீங்க வேதனை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிங்கிற நிலைப்பாட்டுல இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புற உலக செயல்பாட்டுக்காக நாம மகிழ்ச்சியாகவோ வேதனையாகவோ இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கூட நம்ம அல்லது மற்றவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு உணர்ச்சிகள் கூட இணைஞ்சு வேதனையாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்கிறோம்னு சொன்னா அது பாசத்தில் சிக்கிய நிலை. பாசத்துல சிக்குனா வேதனை மட்டும்தான் இருக்கும்ல, சந்தோஷமாவும் இருப்பீங்க, ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்காது. ஒரு செயல் வந்துட்டு நீங்க செய்யறீங்க, உங்க குழந்தையோ அல்லது உங்க உறவுகளோ அதை ஏத்துக்கிட்டு அதற்கு பிரதிபலனாக ஏதாவது ஒண்ணு பண்ணனா அது உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தா நீங்க அந்த மகிழ்ச்சி தொடரும், அப்படி இல்லைன்னா அந்த மகிழ்ச்சி தொடராது. அப்ப இந்த 2 நிலையிலையும் நீங்க இருக்கிறீங்கன்னா அது உங்க உயிரை வாங்கக்கூடிய நிலை. அதுதான் யமன் செய்யக்கூடிய செயல். அப்ப அந்த பாசம் என்பது இது போல பிறருடைய செயலுக்காக, பொருளுக்காக, சூழலுக்காக அல்லது நபருக்காக அந்த மாதிரி நீங்க நினைக்கிறது நடந்தா மகிழ்ச்சி, நடக்கலன்னா வேற ஏதோ ஆகிறது இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு பெயர் தான் பாசத்தில் சிக்கி இருப்பது. பாசத்துல கட்டுறதுன்னு சொல்லும் இல்லையா, கட்டி இருக்கிறீங்க, அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதை விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றோம்ல, அந்த கட்டு தான் அந்த கயிறு. நீங்க அத பாசத்துல சிக்கி இருக்கிறீங்கல்ல, அதுக்கு அதாவது அது உங்களை விட்டு இப்படி பிரிக்க முடியாம இருக்குது இல்ல, அதுதான் கயிறு, கட்டி இருக்குது. அந்த கயிறு கட்டி இருக்கிற வரைக்கும் உங்க உயிரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க உயிரை எடுக்கிறதுனா என்ன? உங்களுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு நபர் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, செயல் தேவையில்லை, எந்த சூழல்லையும் நீங்க இயல்பா மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுதான் தன்னுணர்வுன்னு சொல்றோம். அந்த உணர்வு தான் இப்ப நீங்க இந்த முன்னாடி செயல்முறைகள்ல கவனமாக இருக்கிற போது, அந்த அகங்காரம் உள்ளடங்கி நிக்கிற போது, ஐம்புலன் சுட்டு அறுக்கப்படுற அந்த தன்மை வர்ற போது, தூங்காம தூங்குற அந்த நிலையில் இருக்கிற போது,
எந்த நபரும் எந்த செயலும் எந்த பொருளும் எதுவுமே இல்லை, ஆனா நான் எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்லாம் ஒரு சில அன்பர்கள் அந்த அனுபவத்தை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி சில நேரம் அந்த உணர்வு வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்களுடைய இயல்பு. அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா யமன் உங்க கிட்டயே வர மாட்டான். உயிரை வாங்குறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. உயிரை வாங்குற போது உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? உயிரை வாங்குற செயல் நடக்கிற போது உயிரை யாரோ ஒருத்தர் அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ உங்க கையில ஒரு சதையை ஒரு கொஞ்சம் பிடிச்சி யாரோ ஒருத்தர் பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிற போதே உங்களுக்கு என்ன ஆகுது? வேதனை ஆகுது இல்ல? அப்படி உயிரை வாங்குற போது உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு உயிரை வாங்குற செயல் நடக்கிற போது நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? வெளிப்படுத்தலாம். இல்லைங்க, நான் என்ன எவ்வளவு உயிரை வாங்கினாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படி சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க நல்லா. சொல்ல மாட்டோம். வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது. அப்போ இந்த யோக நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா நான் ஒவ்வொரு பகுதியா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் ஒவ்வொரு பகுதியா உங்களுடைய நிலையை புரிய வச்சுட்டேன்னா நம்ம ஒரு சில தலைப்புகள்லாம் எடுத்துருக்கிறோம்ல, அதை எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்றேன். யோக நிலைகள்ல உங்களுக்கு முதல் நிலை அப்படின்னு சொல்லணும்னா, இந்த நம்ம யோக நிலையில அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. 8 வகையான அங்கங்கள், 8 வகையான நிலைப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி, அதுல முதல்ல இயமம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது இயமம் இல்ல, யமம். யமன் யமன் என்னெல்லாம் செயல் செய்வானோ அந்த செயலை தவிர்த்து கொள்வது. அதாவது உங்களை உயிரை வாங்குற செயல் எதெல்லாம் இருக்குதோ, உங்க என் உயிரை வாங்காதன்னு சொல்றீங்கல்ல, ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறியோ அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது போல எதெல்லாம் இருக்குதோ அதை தவிர்த்து கொள்ளுவது யமம். இயமம் இல்ல, யமம். சரிங்களா? ஏன் அந்த ஈயை நம்ம இது பண்ணலன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல இந்த லகரம், ரகரம், யகரம்லாம் இருக்கு இல்லையா, அது தனியா வராது. அதுக்கு முன்னாடி இது போல உயிரெழுத்து சேர்ந்து வரும். இப்ப ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னா, ராமசாமின்னு ரா முதல்ல போட்டு எழுத மாட்டாங்க, ஈ போடுவாங்க. அதே போல ரங்கசாமிக்கு ரா போட மாட்டாங்க, அந்த கொம்பு போடுவாங்க, ரெங்கசாமி, அல்லது ஆ போட்டு அரங்கசாமி. அது அரங்கசாமின்னு படிக்கக்கூடாது. அப்படி சில நம்மளுடைய தமிழுக்கான என்ன சொல்றது, அந்த எழுத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. இதை இப்படிதான் பயன்படுத்தணும்னு சொல்லி. யமம் அப்படிங்கிறது ஐயா இலக்கணம் சொல்லுவாங்க ஐயா, தமிழுக்கான இலக்கணம். அது அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமான அந்த தன்மையில அது என்னென்ன நிறைய இருக்கு, அதை பத்தி பேசணும்னா இப்ப இந்த மாதிரி அது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யமம், யமன், யமனுடைய செயல் என்ன? உங்களை சாகடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சாகடிக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க உயிரை வாங்குறது. உயிரை வாங்குறதுனா என்னன்னா வேதனைக்குரிய செயல். உயிர் அழியக்கூடியது அல்ல, ஆனா வேதனைப்படுத்துறதுக்கான செயல்பாடை செய்யும். யமன் அல்லது யமம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னா, உங்களை எதெல்லாம் வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்குதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயலால், நபரால், பொருளால், இடத்தால், காலத்தால், ஒரு சூழலால் நீங்க வந்துட்டு மகிழ்ச்சியில இருக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது ரொம்ப நேரம் நிக்காது. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்க சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்படி சிரமப்படக்கூடியது எல்லாமே வேதனையில சேரக்கூடியதா இருக்கும். அது எல்லாமே என்னது? யமம். அப்ப அதை நீங்க தவிர்த்தீங்கன்னா தான் உயிரை வாங்குற அந்த வேதனையில இருந்து வெளியில வர முடியும். அப்ப பாசம்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள்ட்ட நான் எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு, என் உறவுகள்கிட்ட நான் எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு நான் ஒண்ணு எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எதற்குரியதாக இருக்குது? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு எதிர்பார்க்கறீங்க இல்லையா, அது என்ன? அது எதுக்காக?
எந்த தன்மையை உங்களுக்கு கொடுக்குது? யோசிக்க முடியுதா? இல்ல இன்னும் புரிதல் தேவைப்படுதா இதுக்கு? சைலண்ட் ஆயிட்டீங்க. குடுக்கல் வாங்கல் இருந்தாலே அந்த உயிர் எடுக்கும் தன்மை இருக்கும் ஐயா. அந்த புரிதல் அது மீறி இல்ல குடுக்கறது எடுக்கிறதுங்கிறது வந்து இப்ப நம்ம ஒரு உதவியா செய்யறாங்க, அந்த தன்மை இருக்காது. இங்க நம்மளுடைய உணர்வுல எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லாம செய்ய முடியும். அந்த நிலையில இருக்கிறது அன்புக்கான அந்த தன்மை. எதிர்பார்ப்பு ஒண்ணு வச்சீங்கன்னா அது என்னவாக இருக்குதுன்னா உங்க உயர்வாங்க தன்மையில இருக்குது அப்படின்னு சொல்றோம். அது புரிதலுக்கு வருதா? யாருக்காவது அது புரிதலுக்கு வரலையா? புரியுதுங்க ஐயா. பாசக்கயிறு அதுதான் ஐயா. பாசம்ங்கிற அந்த தன்மை உங்க உயிரை வாங்குறதா இருக்குது. அது எதுன்னா நீங்க எதன் மீது பற்று கொள்றீங்க, அதாவது எதன் மீது உரிமை எடுத்துக்கிறீங்களோ, எதனிடம் இருந்து எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த எதிர்பார்ப்புல மகிழ்ச்சி கிடைச்சாலும் அது ரொம்ப நேரம் நிக்காது. அந்த மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நீங்க முயற்சி பண்ணி போராடி அப்பவும் வேதனையில தான் இருப்பீங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யமம் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது, அடுத்த உயிர்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது, கெட்டதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு எது வேதனை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்க அடையாளப்படுத்திக்கோங்க. அதுதான் யமம். உங்களுக்கு எதெல்லாம் வேதனைப்படக்கூடியதாக இருக்குதோ அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா மற்றவர்களுக்கு நீங்க வேதனைப்படுத்துவதற்கான முயற்சியை செய்வீர்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேதனை அளிக்குதோ, ரொம்ப எளிமை, நம்ம முன்னாடியே பார்த்தோம். உங்கள் மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய வேதனைக்கும் காரணமா இருக்கிறது எது? முன்னாடி பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய வேதனைக்கும் காரணமாக இருப்பதுன்னு ஒண்ணு பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? விருப்பு வெறுப்பு ஐயா. விருப்பு வெறுப்பு அது அதுக்கு முந்தைய நிலையிலேயே இருக்குது. இன்னும் யாருக்கு நினைவு இருக்கு? ஒருவருடைய நிகழ்வு, ஒருவருடைய இது பிஹேவியர், ஒருத்தரை பார்த்தா நம்மளுக்கு கோவம் வருது, வெறுப்பு வருது. எல்லாம் மறக்க சொன்னதுனால அதையும் சேர்த்து மறந்துட்டீங்களா? அப்படி சொல்லிட்டா வேலை முடிஞ்சு. சொல்லுமா. நம்மளுடைய நினைவு நாம தான் நினைச்சுக்கிறோம் உதவி செய்யறாங்க, இது நல்லது பண்றாங்க அப்படின்னும் நாம தான் நினைச்சுக்கிறோம். வேதனையை கொடுக்குறாங்க, கெட்டது பண்றாங்க, தேவையில்லாத வேலையை செய்யறாங்க, வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாம தான் நினைச்சுக்கிறோம். நாம நினைச்சுக்கிறதுனாலதான் நமக்கு தெரியாது அவங்க என்ன நிலையில இருந்து பண்றாங்கன்னு. இப்ப நாம முதல் நாள் ஒரு முடிவு எடுத்தோம் இல்லையா? நாம் இதுவரை தெரிந்து கொண்டது இந்த உடலை, உள்ளத்தை, தன்னை உணர்வதற்கு அப்படிங்கிற எதுக்குமே உதவியாக இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செயல் செய்வாங்கல்ல. அப்போ மற்றவர்களுடைய செயலை பத்தி நினைச்சாலும் நாம நம்மளுடைய செயலை பத்தி நினைச்சாலும் நாம நினைச்சுக்கிறதுனாலதான் மகிழ்ச்சியோ, நாம நினைச்சுக்கிறதுனாலதான் வருத்தமோ வேதனையோ அப்படின்னு. அந்த நினைக்கிறதுலதான் விருப்பு வெறுப்புங்கிற அந்த தன்மை வருது. அந்த நினைக்கிறதுக்கு ஒரு உணர்வு மாற்றம் காரணமாக இருக்குது. அந்த உணர்வு மாற்றம் தான் நம்ம இப்போ கவனத்தோடு இருந்து அந்த உணர்வு மாறாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ உங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வு மாற்றம். அந்த உணர்வு மாற்றத்திலிருந்து உருவாகிற உங்களுடைய நினைவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்வு மாற்றத்திலிருந்து உருவாகிற நினைவு. இது எனக்கு உதவி, எனக்கு இந்த உதவி தொடர்ந்து வேணும், இது எனக்கு இடையூறு, இது எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஒண்ணு செஞ்சிருக்கிறேன் அது கொஞ்சமாவது நன்றி உணர்வோட திரும்பி எனக்கு செய்யணும்னு தோண வேணாம், பரவாயில்ல, ஆனா எனக்கு இடையூறு பண்ணாம இருக்கலாம்ல, எனக்கு வேதனை கொடுக்காம இருக்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது. இந்த நினைவை தூக்கி போட்டுட்டு, எந்த நினைவை தூக்கி போறதுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்?
நினைவை தூக்கி போறதுன்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நான் கூட முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், மொத்தமா தூக்கி போட்டுருங்க, நெருப்புல எரிச்சிருங்கன்னு சொன்னோம். எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? நானாக எதுக்கு இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன இடையூறு பண்ணிக்கணும்? என்னை இப்ப நான் செய்ய வேண்டிய வேலைக்கு அது உதவுமா? என்னை உணர்றதுக்கு அது உதவுமா? அது இல்லைன்னா அதை விட்டுறணும், அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப யமன் உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி செயல்படுவீங்க? ஒன்னு எதிர்பார்த்து செயல்படுவீங்களா? அல்லது ஒருத்தருக்கு செயல் செய்யறீங்கன்னா அது உதவியா இருக்குதா இல்லையான்னு தெரியாம செயல்படுவீங்களா? எப்படி செயல்படுவீங்க? இந்த நிலை உங்களுக்கு புரிதலுக்கு வந்தா